கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வழிகளை, நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவனுடைய கரத்தில் ஒப்படைச்சிடணும். அவனுடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். உங்கள் உபத்திரங்களை, உங்கள் கண்ணீரை, உங்களை என்ன தேவையாக இருக்கும், உங்கள் கடன் பிரச்சனைகள், என்னென்ன காரியத்து குறித்தெல்லாம் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களாம் ஆணுடைய கரத்தில் ஒப்படைச்சிருங்க. நீங்கள் போகிற பாதி ஆணுடைய கரத்தில், எந்த பாதையில் கடந்து போனாலும் அந்த ஆண்டோட ஒப்படைச்சிருங்க. ஆணுடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம போகிற வழியில் நமக்கு அவருக்கு சித்தமான பாதையில் ஆண்டு நம்மளை கொண்டு போவார். அவர் கருத்தில் நம்ம ஒப்படைச்சோம், அவ்வளோதான். அவருக்கு சித்தமான பாதையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். அப்போ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோமா அவருக்கு எல்லா காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். அதனால் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. எந்த சொல்லுமே நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணுமோ ஆண்டவர் மேலே மாத்திரம் தான் இருக்கணும். எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிட்டோம், அவர் பார்த்துக்கொள்வார். அவர் அற்புதத்தை செய்வார்னு சொல்லி அவர் மேலே மாத்திரம் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். யோபுல கூட பார்க்கும்போது, நான் போக வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி யோபு சொல்வார். அப்போ சோதனை மத்தியில், பாடுகள் மத்தியில் போகும்பொழுது கூட நான் எந்த பாதையில் போனேன் அவருக்கு தெரியும். அப்போ அவர் போகிற வழியை ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிட்டார். அப்போ ஒரு சோதனை பாதையில் கடந்து போனால் கூட என் வழியை ஆண்டுக்கு தெரியும், அவர் என்னை சோதிச்சப்பறம் நான் பொண்ணாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையோட நம்ம போகிற வழியை எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிடும் போது அவருக்கு சித்தமான பாதையில் அவர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். ஒப்படைச்சிட்டு நம்ம எல்லாத்துலேயுமே நம்பிக்கையாக இருக்கணும். எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டுகிட்ட, பிள்ளைகளோட காரியம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், குடும்பத்தின் தேவைகள், எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டோட கரத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம ஆண்டவர் மீது மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய காரியம் எல்லாவற்றையுமே கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் இந்த வார்த்தை கேட்குற யாரும் எந்த சொல்லுமே சொந்து போகாதீங்க. உங்கள் எல்லா காரியத்தையும் ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிருங்க. காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் சார் நல்ல தகப்பனே, இயேசு நாமத்துடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலுமே உன் மீது நம்பிக்கையாக இருக்கும். காரியங்களாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்து பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.